சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிட தடையா? அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. மேலும் 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடைய வேண்டும் என்று உதயநிதியின் பிறந்தநாளில் உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்டாலினை மீண்டும் 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வைக்கக்கூடிய உங்களது கடமைதான் என்னுடைய பிறந்தநாள் பரிசு என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது உண்மைத்தன்மை வெளிவந்துவிட்டது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் 350 கோடி வரை செலவு செய்வதற்கு, அதாவது திமுக வெற்றியடையாத தொகுதியாக இருக்கும் அல்லவா, அந்த தொகுதிகள் அனைத்திலும் 350 கோடி வரை செலவு செய்து திமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும். சாதாரண தொகுதிகளுக்கு 100 முதல் 150 கோடி செலவுகள் செய்யப்படுவதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையத்திடம் கடிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பணத்தை கொடுத்து ஓட்டுக்களை பெறுவதற்கு எந்த ஒரு கட்சியோ, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அந்த வேட்பாளரை கட்சியில் இருந்து ஒட்டுமொத்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும். அதே தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் வேறு நபரையும் போட்டியிட செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திமுகவின் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த முறை பறக்கும்படை அதிகாரிகள் ஏராளமாக தமிழகத்தில் இறக்கப்படும் என்றும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டு படுதோல்வியை தழுவியதல்லவா, அதேபோல் இந்த முறையும் படுதோல்வியை தழுவும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி அந்தஸ்து பதவியை இழந்து நீதிமன்றத்தில் குற்றவாளியாக இருப்பார்கள் என்று தாவேகாவின் மூத்த நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலில் வழிகாட்டியாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தவர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பயணித்தவர் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருப்பது கூடுதலாக ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2வது முறை ஆட்சியை இழக்குமேயானால், தேர்தலில் தோல்வியை தழுவுமேயானால் நிச்சயம் ஊழல் வழக்கில் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள். தேர்தலில் பணத்தை செலவு செய்த திமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிட தடை என்ற தகவல் சரியா? மேலும் திமுகவின் ஓட்டுக்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கூறுங்கள்.